இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா? சண்டேனாலே நான்வெஜ் தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஆச்சு நாங்க சண்டே நான்வெஜ் எடுத்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எங்களுக்கு புடிச்ச மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, எறாவும், அதுக்கப்புறம் மடவா மீன் தான் எடுத்திருந்தோம். இந்த எறா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 10, 11 பீஸு தான் இருந்துச்சு. ரூ. 300ங்க. மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க 1/2 கிலோ. மீன் குழம்பு வச்சுட்டு, மீன் பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் எறா தொக்கு தான் பண்ணியிருந்தாங்க. என் வீட்டுக்காரவங்க தான் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியலங்கிறதுனால படுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ண மட்டும் குடுத்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கி எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத்தை வந்து மீன் குழம்பு வச்சுட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எறா தொக்கு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, முட்டை பொரியல். இதுதாங்க எங்க வீட்ல. உங்க வீட்ல என்னன்னு சொல்லுங்கங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஒரு செக்கப்க்காக. அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸே இல்ல. ஸ்கூலுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி 2, 3 பழம் மட்டும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கருப்பட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்த உடனே வந்து பாப்பா வந்து அத கொஞ்சம் சாப்பிட்டா தான் அவளுக்கு திருப்தியா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ் எப்படின்னு